ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே விஜய் பருவன் கமருதீன் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கடும் கோவத்தில் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா நேற்று சரி அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பப்போ இந்த மைக் ஷோவால் டென்ஷன் எனக்கே ஆகுது. நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சவுண்டு நல்லா பார்த்துட்டு டக்குன்னு வரலன்னா கஷ்டமாக தான் இருக்கும். என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பார்த்து தான் பண்ணுறேன். அதுலேயும் ஏதாவது கோல் விட்டுறேன், சாரி. சரி, இப்போ என்னென்னா செம்ம காண்டில் வந்து விஜய் பருவத்தை பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று வந்துட்டு டிக்கெட்டு ஃபினால அந்த டாஸ்க்கு சிக்ஸை வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்துட்டு அதை ஒரு பேட் ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணது ஃபஸ்ட்டு அந்த பிளானை போட்டது விக்ரம் தான். ஏன்னா ரொம்ப அழகான ஒரு டாஸ்க், அதாவது ரொம்ப ஆக்ரோஷமாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கும், அதுலேருந்து அவுட்புட் எக்கச்சக்கமாக வந்திருக்கும். அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி வெறும் இந்த என்ன சொல்கிறது, ஒரு கோழியை ஓட விட்டு கோழியை ஒரு கூடையை போட்டு அமுக்கிறது, இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்ப அவங்களுக்கு நேற்றே சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு. இதை வேறு திருப்புறதுக்கு விஜய் பருவத்தை பக்கம் திருப்பி விட்டுருப்பாங்க. கமருதீனுக்காக மட்டும் நீங்கள் வரீங்க அப்படின்னு. அப்போ அங்கே வந்துட்டு லாஸ்ட்டாக சுபிக்ஷா வந்து விக்ரமுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது டேலி ஆச்சு. இல்லைன்னா இதையே ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. அவங்க பண்ணதெல்லாம் மறைச்சி இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அவங்க பண்ண தப்புகளை மறைச்சி இந்த பொண்ணோட விஷயத்தை ஹைலைட் பண்ணோன்னா அதை மட்டும் அவர் கேட்குறதுனால இது வந்து அப்படியே மறைஞ்சிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம். இப்போ அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று இந்த மாதிரி பண்ணியிருக்கூடாது, நான் உங்ககிட்டையும் சொன்னேன்லான்னு சொல்லிட்டு விஜய் பருவத்து கமருதீன் சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி பண்ணாதனா நான் உங்ககிட்டையும் சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. இப்போ பாரு, இப்போ இந்த மாதிரி ஒன்றையே வந்து இது பண்ணாங்க. இப்போ மொத்தமாக 4 பேர் இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க. உன்னை பண்ணியிருக்காங்க, சபரியை பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, திவ்யாவை பண்ணியிருக்காங்க. சார் திவ்யாவை ஏன் பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் திவ்யா வந்து அதில் கலந்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கியிருக்காங்க. ஏன்னா உன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீ போய் அப்ளை பண்ணுறதுக்கு நீ பார்க்குற, அந்த பொண்ணு இதுக்கு ஸ்ட்ராட்டஜியில் வரணும்னு கரெக்டாக கேட்குறாங்க திவ்யாக்காக. ஆனால் நேற்று இதே திவ்யா கிட்ட வந்து விஜய் பருவத்து பேசும்போது திவ்யா அனந்தமாக சொல்லியிருப்பாங்க அங்கே சுபிக்ஷா கிட்ட, சும்மா அவங்ககிட்ட சும்மா என்டர்டெயின்மெண்ட், நீ தப்பாக நினச்சிக்காது. ஆமாம் பாரு, எப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்னு கலாச்சிருப்பாங்க. எப்படி பாருங்கள், அவங்க இல்லாத நேரங்களில் அவங்கள பற்றி உயர்வாக தான் அவங்களுக்காக தான் இங்கே பேசுகிறாங்க விஜய் பார்வதி. ஆனால் திவ்யாவோட விஷயங்கள் அப்படியே பேசுகிற மாதிரி நக்கலாக கலாய்க்கிறதா வந்து இப்போ வரைக்கும் வச்சுட்ருக்காங்க. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. சரி, இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நேற்று ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை பண்ணியிருக்கணும்டா, எல்லோரும் ஓடி இருக்கணும்டா, ஓடி அதுக்கப்புறம் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்தது. இப்போ பாருன்னு சொல்லிட்டு அந்த நேற்று சேருக்கு அந்த சோஃபா கடியில் போய் படுத்துருப்பாங்க, உள்ளே போயிருக்க முடியாது. நேற்று மிஸ் ஆகிடுச்சா, அப்போ பாரு செஞ்சு காமிங்க சொல்லிட்டு இப்பயும் போய்ட்டு உள்ளே போகிறாங்க. அந்த உள்ளே போகாது அப்படின்றாரு அவர் கமருது. நான் செஞ்சு காமிக்கிறேன் சொல்லிட்டு எப்படி கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டேன். இந்த மாதிரி தான் நான் போயிருக்கணும். இந்த மாதிரி நான் போயிருந்தேன்னா அவங்களால முதுகில் ஒட்டியிருக்கவே முடியாது. மேலே இருக்கிற சோஃபாவே தூக்கியிருப்பாங்க அவனுங்க. நேற்று இது எத்தனை பேர் அட்டாக் பண்ணாங்க, அது ஓகேடா, இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. ஸோ இந்த டாஸ்க் பற்றின சிந்தனையை ட்ரை பண்ணுறாங்க, திங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஓட விட்டு ஏதாவது ஒன்று சம்பவம் பண்ணியிருக்கணும். இவனுங்க என்ன கேம் விளாட்றானுங்க, மட்டமான ஒரு கேமாக இருக்குது, ஸ்ட்ராட்டஜி ஆடுதுன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வந்து சொல்லி அதை வந்து வருத்தப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா பற்றியும் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. என்னென்னா, ஆமாம் உண்மையிலே வந்து அரோராவுக்கு வந்து கை வலி இல்லைன்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு டாஸ்கில். ஆனால் அதுக்கப்புறம் சுபிக்ஷாவுக்கும் அதே இருந்துச்சு. சுபிக்ஷாவை பாத்திரம் வளர்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நேற்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அரோராவை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், விஜய் பருவ சொல்கிறது நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவ்வளோ தூரம் நிற்கிறது பெரிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செஞ்ச மாதிரி இல்லையே. ஆனால் அந்த கேமில் மட்டும் வந்தால் வந்து ரொம்ப அப்படியே நிறையா பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தி அது நீ நோட் பண்ணி அப்படிங்கும்போது அவருமே உண்மை தான், அதை நான் நோட் பண்ணேன், அந்த பொண்ணு எப்பயுமே அப்படி தான்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நேற்று டாஸ்க்கு 6 கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறார், அது வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த டாஸ்க்கே வந்து உருகுலைச்சிட்டாங்க, அது தவறு. அதை வந்து ஏன்னா இவங்க ஒரு மோட்டிவில் இருப்பாங்க, அதை வந்து இவங்க கெடுக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிக் பாஸ் ஒன்று வார்னிங் கொடுத்தாரு, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றியும் கண்டிப்பாக வந்து பேச போகிறார். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விக்ரமோட இந்த பேட் ஸ்ட்ராட்டஜி பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.